வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவியலில் வந்து 2D ஷேப் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி வந்து எந்தெந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் 2 டாபிக் மட்டும் இருக்கும். ஒன்று வந்து கனசதுரம், கியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து கன செவ்வகம், கியூபாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டு மட்டும் தான் 9th இருக்கும். மித்தது எல்லாமே 10th தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? 10th வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 டாபிக் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கனசதுரம். ஸோ பிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? மொத்தமாக எத்தனை ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா 6 ஃபேஸ் இருக்கும். எத்தனை சதுரம் இருக்கும் அப்படின்னா 6 சதுரம். எல்லாம் மொத்தமாக ஒவ்வொரு சதுரமும் மொத்தம் 6 சதுரம் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து மொத்த பரப்பு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார்முலா வந்து 6a² வரும். அடுத்து வந்து பக்கப்பரப்பு அப்படின்னா CSAன்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா வந்து 4a². இதுக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 2 சதுரத்தோட பரப்பு வந்து நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டாக? அது 2 வந்து எங்கே போகும் அப்படின்னா மேலே உள்ளதும் கீழே ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ டாப்பும் பாட்டமும் ரிமூவ் பண்ணிட்டோம், அதாவது சுற்றி உள்ளதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பக்கப்பரப்பு. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பக்கப்பரப்பு அப்படின்னா டாப்பையும் பாட்டமையும் நம்ம விட்டுறணும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா மிச்சம் 4 சதுரம் இருக்கும். அப்போ 4 × சதுரத்தின் பரப்பு, 4 × சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா a². அப்போ 4a² அப்படின்னு வரும். சரிங்களா? இதே கன அளவு வால்யூம் ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா a³ அப்படின்னு வரும். இது வந்து சதுர அலகு, இது வந்து கன அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கன செவ்வகம். இது வந்து செவ்வகத்தை வந்து ஜாயின் பண்ணுறது. மொத்தமாக எத்தனை செவ்வகம் இருக்கும் அப்படின்னா 6 செவ்வகம் இருக்கும். இந்த மாதிரி இதுலேயும் நமக்கு மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் என்ன வரும் அப்படின்னா 2 × LB + BH + HL. சரிங்களா? அதாவது டாப்பு பாட்டமு, இப்போ நீங்கள் படிக்கிற இடத்துல ஒரு ரூம் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து டாப்பும் பாட்டம் அதை எடுத்தோம் அப்படின்னா அது LB. சரிங்களா? சைடில் உள்ள எடுத்தோம் அப்படின்னா BH, உங்களுக்கு சென்டரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தீங்க அப்படின்னா அது HL. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பக்கப்பரப்பு ஃபார்முலா வந்து 2HL + B அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ இந்த 2H உள்ளே கொண்டு போங்களேன். உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 2LH + 2BH. இப்போ இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலையும் கம்பேர் பண்ணுங்கள். எது மிஸ் ஆகுது? 2BH வந்து இருக்குது. கரெக்டாக? 2HL வந்து நமக்கு இருக்குது. அப்போ என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா LB வந்து நமக்கு மிஸ் ஆகுது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கப்பரப்பு அப்படின்னா டாப்பையும் பாட்டமையும் விடுறோம். அப்படின்னா அது என்ன இது அப்படின்னா LB. ஓகே, இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு கனசெவ்வக வடிவ அறையில் 4 பக்கங்களுக்கும் தரைத்தளத்துக்கும் வெள்ளை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். 4 பக்கம் அப்படின்னா அது வந்து பக்கப்பரப்பு. ஓகே, 2HL + B. அது போக தரைத்தளம்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா தரைத்தளம் அப்படின்னா அதுக்கும் நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா LBயை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதே 4 சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சுவர்கள் அப்படின்னா அது பக்கப்பரப்பு, மேற்கூரை அப்படின்னா அது வந்து LBன்னு எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதைத்தான் சொல்லியிருக்கோம். இதுலேயும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? டாப்பு பாட்டம் அப்படின்னா LBன்னு வரும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கன அளவு ஃபார்முலா வந்து L × B × H. ஓகேவா? இந்த 6 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான்.
6 4 ஏ கியூப். இங்கே வந்து 2 இன்ட்டு எல்பி பிஹெச் ஹெச்எல் எல்பி பேச்சு அப்படின்னா 2h எல் ப்ளஸ் பின்னு வரும். இங்கே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஸோ இதில் ஃபார்முலா எழுதியிருக்கோம். மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்க பரப்பு அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கன அளவு அப்படின்னா வால்யூம், அது போக மூலை விட்டம். ஆமாம், இந்த ஃபார்முலா மிஸ் பண்ணிட்டோம். இதை வச்சு நமக்கு சம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மூலை விட்டம்னா என்ன சொல்லுவோம்? இப்போது சதுரம் எடுத்துக்கலாம். இதுக்கு மூலை விட்டம் அப்படின்னா 2 ஆப்போசிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது, இதுதான் நமக்கு மூலை விட்டம், டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மூலை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா √L² + B² + H². அதே மாதிரி கனசதுரத்துக்கு மூலை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து √3a. இது ரெண்டு மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. மொத்த பரப்பு இது வந்து கன செவ்வகத்துக்கு. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கனசதுரம். மொத்த பரப்பு 6a², பக்க பரப்பு 4a², லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கன அளவு. கன அளவு அப்படின்னா ஏ கியூப், வால்யூம்னு சொல்லுவோம். மூலை விட்டம் அப்படின்னா √3a. சரிங்களா? இது ரைட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சம்மா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின், அப்போ கியூபை பற்றி பேசுகிறாங்க. மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பக்க அளவு, அப்போ ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். A² வந்து என்ன வரும்? 5². 5² பண்ணால் என்ன வரும்? 25. மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து 6a². அப்போ 6 இன்ட்டு A² வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்போம், 25. இதை ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 150 வரும். அடுத்து பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு அப்படின்னா 4a². 4 இன்ட்டு 25. 25 நாங்கள் 100ன்னு வரும். அப்போ சதுர சென்டிமீட்ரு, இங்கேயும் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 எனில் அதன் பக்க பரப்பு. மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த பரப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 486. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பக்க பரப்பு வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? கனசதுரத்துக்கு 6a². அப்போ 6a² அப்படிங்கிறது 486. நமக்கு a² வேணும். a² வந்து என்ன வரும்? 4 6 6, இங்கே 6 8 48, 4 6 6. சரிங்களா? இப்போ நம்ம பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன? 4a². அப்போ 4 இன்ட்டு a² இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 81. 4 4 4, 4 8 32, 324 வரும். அந்த மாடலில் கொஸ்டின் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. மொத்த பரப்பு கொடுத்து பக்க பரப்பு கேட்பாங்க, அல்லது பக்க பரப்பு கொடுத்து மொத்த பரப்பு நமக்கு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாடல் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா a³ வரும். ஏ வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10³. ஆன்சர் வந்து 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. 10 கியூப் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அடுத்து ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கெப்பாசிட்டி வந்து லிட்டரில் கொடுத்துட்டு எதில் கேட்குறாங்க அப்படின்னா பக்கலை வந்து மீட்டரில் கேட்குறாங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். கன அளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ லிட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப்னு வரும். சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 64 இன்ட்டு இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 1000 லிட்டர்னு பிரிச்சுக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி இது வந்துடும். சரிங்களா? இப்போ 64, இந்த 1000 லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா மீட்டர் கியூப்னு போட்டுடலாம். ஓகே, மீட்டர் கியூப் கொண்டு வந்துட்டோமா? அப்போ கன அளவு ஃபார்முலா என்ன? a³.
ஏ கியூப் இப்படிங்கிறது 64. அப்போ ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 4 மீட்டர்னு வரும். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 64 எப்படி எழுதிக்கலாம்னா 4/3. 4 ஒரு 3 தடவை எழுதி பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 64. ரெண்டு பக்கமும் 3 கேன்சல் ஆயிடும். அப்போ ஏ வந்து என்ன வரும்னா 4 மீட்டர் அப்படின்னு வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அடுத்து 12 சென்டிமீட்டர் பக்க உள்ள ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. பக்க பரப்போட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 4a². அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்து கனசெவ்வகம். சரிங்களா? ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120 மில்லி மீட்டர். பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர். உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச் வந்து 8 சென்டிமீட்டர். இதே அளவுகள் கொண்ட 10 கனசெவ்வகங்களின் கன அளவு வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கனசெவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை 10ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா மொத்த கன அளவு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் அது போக வேற என்ன வேலை இருக்குது அப்படின்னா எல்லாமே 1 மில்லிமீட்டரில் இருக்குது, மற்றது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இதையும் சென்டிமீட்டரில் மாற்றிங்க. எப்படி மாற்றணும் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இது ரெண்டாவது. ஓகே, ஆல்ரெடி போனதில் என்ன பார்த்துருப்போம்? 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். இங்கே 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 12 × 10 மில்லிமீட்டர்னு பிரிச்சுக்கலாமா? இப்போ இந்த 10 மில்லிமீட்டருக்கு பதிலாக நான் என்ன போட்டேன் அப்படின்னா சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். இப்போ 12 சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா? அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா L × B × H. L வந்து 12 × 10 × 8. 12 8 96, 96 × 10 960 சென்டிமீட்டர் கியூப். இதை நீங்கள் செஞ்சிருவீங்க. சரிங்களா? இங்கே தெரிஞ்சுக்கிட வேண்டியது 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம ஒரு கனசெவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிச்சோம். நம்மகிட்ட மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. அப்போ மொத்த கன அளவு வந்து என்ன வரும் அப்படின்னா 10 × 960 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9600 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:5:2. L/B/H 7:5:2. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு வந்து 35,840. வால்யூம் வந்து 35,840. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா LBH வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருந்து போக முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனையும் டிவைட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த ரேஷியோ வருது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்களேன். 8ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணால் 7 8 56, 5 8 40, 2 8 16, 7:5:2 கரெக்டாக வருது. ரிமைனிங் உள்ளதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. இங்கே வந்து 5ன்னு வருது. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 7ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே 56, 7 2ன்னு வருது. நடுவில் நமக்கு 5ன்னு இருக்கணும். அப்போ இதுவும் வராது. நன் ஆஃப் தி அபோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நன் ஆஃப் தி அபோ கொடுத்தாலே கொஞ்சம் சிக்கல் தான். இப்போ இதை பெருக்கி பார்த்துருங்க. பெருக்கி பார்த்தா இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு லைட்டாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது வரல அப்படின்னா நமக்கு நன் ஆஃப் தீஸ் தான் வரும். நன் ஆஃப் தீஸ் கொடுத்தாலே அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த இது நமக்கு வந்துடும். ஓகே, 0 அப்படியே போட்டுக்கலாம். லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பெருக்குங்க. பெருக்குனா 6 4 24, 24 6 144. கடைசி டிஜிட் 4ன்னு வருதா? அப்போ மேபி சரியாக வரலாம். ஓகே, எல்லாத்தையும் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். 56, 16 4 64, 4 6 24 மிச்சம் 2, 5 4 20 22, 6 6 36 மிச்சம் 3, 5 6 30 33, 4 8 5 ஆல்ரெடி வருது. 35,840 கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ
இது வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது. சம்முப்படி எப்படி போகணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே விகிதத்தை எடுத்து விடணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட்டால் சேர்த்து விடணும். அப்போ 7x, பி வந்து 5x, ஹச் வந்து 2x. சரிங்களா? வால்யூம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35,840. வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 35,840. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிடலாம். 7x இன்ட்டு 5x இன்ட்டு 2x ஈக்குவல் டு 35,840. எக்ஸ் எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் கியூப்னு வரும். சரிங்களா? அப்போ 35,840 பை இது நம்பர் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுங்க. I 2 10, ஒரு 0 நம்ம கேன்சல் ஆயிரும். 4 7 7, I 7 35, 1 2, 512 வரும். அப்போ x கியூப் ஈக்குவல் டு 512 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 8 கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 8 ஒரு 3 தடவை எழுதி பெருக்குனீங்கன்னா 512 வரும். அப்போ கியூபு கேன்சல் ஆயிரும். எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ 7 8 56, I 8 40, E 2 16. சமப்படி செய்யணும்னா இதுதான் லாஜிக்கு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் இடத்துல யூஸ் ஆகும். அடுத்து பாருங்களேன். இது இந்த மாடல் சமம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க? இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர், 88 சென்டிமீட்டர் மற்றும் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டைப்பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது சின்ன சின்ன ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே நம்ம அடுக்கிறோம். அப்படி அடுக்கினா எத்தனை பாக்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னு கேட்டாலே ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா மேலே வந்து பெரியதோட கன அளவு பை கீழே வந்து சிறியதோட கன அளவு. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறதுலே பெருசு என்னது? இந்த பாக்ஸ் தான் நமக்கு பெருசு. அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 1 மட்டும் மீட்டரில் இருக்குது, மற்ற எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் இருக்குது. சரிங்களா? இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது. அப்போ இந்த பெட்டிக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்வீட் எல்லாத்தையுமே வைக்கிறோம். அப்போ இதுதான் சின்ன பாக்ஸ். சின்ன பாக்ஸ் வந்து மெஷர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 22, 18, 10. சரிங்களா? பெரிய பாக்ஸோட மெஷர்மெண்ட் வந்து 1 மீட்டர்னு இருக்கு. அப்போ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஓகேவா? அப்போ இந்த 1 மீட்டருக்கு பதிலாக என்ன போட்டோம்னா 100ன்னு போட்டுடலாம். சரிங்களா? 100 இன்ட்டு 88 இன்ட்டு 63. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பாக்ஸ். ஓகேவா? அப்போ எல்லாமே கனச்செவ்வகம் தான். ஃபார்முலா வந்து என்ன வரும்? கனச்செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா L இன்ட்டு பி இன்ட்டு ஹச், கீழே வந்து சின்னது L இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 100 இன்ட்டு 88 இன்ட்டு 63. கரெக்டா? 22, 18, 10. 22, 18, 10. 1 இங்கே 4, இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 4, 9 2 12. 1 இங்கே 7. சரிங்களா? 7 14, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 140 வரும். எத்தனை பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னா 140 பாக்ஸ் வந்து நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணலாம். ஓகே, இந்த மாதம் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து பாருங்கள். இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க? ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதாவது மெஷர்மெண்ட் வந்து மீட்டரில் கொடுத்துட்டு கொஷின் வந்து லிட்டரில் கேட்குறாங்க. ஓகே, 3 அளவு கொடுத்துருக்காங்களா? அப்போ மீன் தொட்டி என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா கனச்செவ்வகம் அப்படின்னு தான் இருக்குது. கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? L இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ நமக்கு வந்து 3.8 இன்ட்டு 2.5 இன்ட்டு 1.6 மீட்டர் கியூப்னு வரும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 38
25, 5 40, மிச்சம் 4, 3 5 15, 19, 2 14, மிச்சம் 1 7, 0 15. ஓகே, அதுக்கப்புறம் 1.6 பெருக்குங்க. 95 16, 5000 30, மிச்சம் 3, 9 54, 57, 4 5 5, 4 9 9. அப்போ 15 20 ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்கும் சரிங்களா. 1 2 இங்கே ஒரு புள்ளி சரிங்களா. இப்போ மொத்தமாக 3 புள்ளி, 3 இது தள்ளி புள்ளி வைக்கணும். 15.2ன்னு வரும். 15.2 மீட்டர் கியூப்னு வரும். அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், 15.2 இன்ட்டு இந்த மீட்டர் கியூப் பதிலாக 1000 லிட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி போனதில் பார்த்தோம். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இந்த ஒரு ஜீரோக்கு புள்ளி இங்கே தள்ளி வந்துடும். அப்போ 152, ரிமைனிங் ஒரு 2 ஜீரோ இருக்குது. 15,200 லிட்டர். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த மாடலில். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கும். இதை பாருங்க. ஒரு செங்கலின் அளவுகள் 24 12 8, 20 மீட்டர் நீளமும் 40 சென்டிமீட்டர் அகலமும் மற்றும் 6 மீட்டர் உயரமுள்ள ஒரு சுவர் எழுப்பதற்கு இது போன்ற எத்தனை செங்கல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பெரிய சுவர் கட்டுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செங்கலாக நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சா எத்தனை செங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. எத்தனைன்னு வந்துட்டாலே மேலே ஃபார்மில் வந்து என்ன அப்படின்னா, மேலே வந்து பெரியதோட கன அளவு, கீழே வந்து சின்னதோட கன அளவு. ஓகே, இங்கே பெருசு வந்து என்ன, நமக்கு சுவர் தான் பெருசு கரெக்டாக. இப்போ அதோட மெஷர்மெண்ட் பாருங்களேன். இதில் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்குது. அப்போ எதுவாக மாற்றிடணும், சென்டிமீட்டராக மாற்றிடணும். மாற்றினா என்ன வரும், 20 இன்ட்டு ஒரு 2 ஜீரோ சேர்த்து விட்டுறணும். ஓகே, இங்கே 48, இங்கே 6 போட்டு ஒரு 2 ஜீரோ சேர்த்து விட்டுறணும். ஓகே, இப்போ 2000 இன்ட்டு 48 600. மேலே வந்து என்ன இருக்குது, 24 12 8, 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8, 1 இங்கே 1, இங்கே 2, 1 இங்கே 6, 1 இங்கே 0 சரிங்களா. 1 8 8, இங்கே 2 16, மிச்சம் ஒரு 4 5 0. அப்போ 25 0, இங்கே ஒரு 2 0. இப்போ மொத்தமாக எத்தனை செங்கல் நான் வாங்கணும் அப்படின்னா 25,000 செங்கல் வாங்கணும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 மீட்டர் கியூப், அதன் நீளம் அகலம் முறையே 15 8 மீட்டர் எனில் உயரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஹைட்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஷேப் 3 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கனசெவ்வகம். கனசெவ்வகத்தின் கன ஃபார்முலா வந்து என்ன வரும், L இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இந்த L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1440. ஓகே, எல்பி வந்து 15 8, 15 இன்ட்டு 8 இன்ட்டு ஹச் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹச் ஈக்குவல் டு 1440, 15 8 120ன்னு வரும் சரிங்களா. இது எதுவும் கேன்சல் ஆகிடும். 1 இங்கே 12 வரும். அப்போ ஆன்சர் வந்து 12 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு உலோகத்தால் ஆன கனசதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கனசெவ்வகமாக மாற்றப்படுகிறது. கனசெவ்வகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம்மும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதே மாதிரி தனியாக ஒரு செக்ஷன் நம்ம பார்ப்போம் சரிங்களா. அது பார்ப்போம். இது வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்க. ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் கரெக்டாக. கனசதுரம் இருக்கு, கனசதுரம் இருக்கு. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கன
செவ்வகமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி மாற்றும் போது ரெண்டோட கன அளவு வந்து நமக்கு ஈக்குவல். இந்த ஒன்று தான் லாஜிக்ங்களா. ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா என்ன நமக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா கன அளவு வந்து நமக்கு சமமாக இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் களிமண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த களிமண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன சதுரம் உருவாக்குறோம். ஓகேவா. அப்போ எடையை பார்க்குறோம், ஒரு எடை வரும் சரிங்களா. அதே இதை திருப்பி உருண்டை பிசைஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன செவ்வகமாக மாற்றுறோம். திருப்பி இடம் என்ன இருக்கும், ரெண்டுமே சேம் இடம் தான் இருக்கும். ஏன்னா ஒரே களிமண் தான் ரெண்டு ஷேப்பை நான் மாத்துறேன். அப்போ கனசதுரத்தின் கன அளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கன செவ்வகத்தின் கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். கனசதுரத்தோட கன ஃபார்ம்ல என்ன வரும், ஏ கியூப். இங்கே வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே 15. அப்போ 15 கியூப் ஈக்குவல் டு 25 9 பி கண்டுபிடிக்கணும். ஓகே நமக்கு பி தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 15 இன்ட்டு 15 பை 25 இன்ட்டு 9 ஈக்குவல் டு பி. 5 25 3 15 1 இங்கே 3 3 15 வந்துடும். அப்போ பி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 15. அகலம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 15 வரும். அந்த மாடல் சம்மு ரொம்ப முக்கியமானது. இது ரிலேட்டடாக ஒரு செக்ஷனே நம்ம தனியாக பார்ப்போம், ஒரு உருவத்தை மற்ற உருவமாக மாற்றுதல் அப்படின்னு. ஸோ இதோட இந்த கனசதுரமும் கனச்செவ்வகமும் நமக்கு முடியுது. இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். கிளாஸ் ஒரு தடவை நல்லா கவனிங்க, ஃபார்முலா எல்லாமே நல்லா படிச்சுருங்க. படிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கை போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் நிறையா சம்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸ் கவனிக்கிறோம், அது ரிலேட்டடாக சம்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்.